டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புதிய முகங்கள் பல களம் கண்டிருக்கின்றன. அந்த புதிய முகங்களினுடைய திட்டங்கள் என்ன? அவர்கள் ஏன் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும்? அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கின்ற அந்தந்த மக்கள் ஏன் அவர்களை நம்ப வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு காத்திரமான ஆரோக்கியமான கலந்துரையாடலாக எங்களுடைய இந்த டிசி டாக்ஸ் நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்து வருகின்றோம். எனவே இந்த டிசி டாக்ஸ் நிகழ்ச்சியிலே பேசப்படக்கூடிய விடயங்கள், அவர்கள் இதற்கு முன்னர் என்ன செய்தார்கள், இதற்கு பின்னர் என்ன செய்தார்கள் என்று அவர்களை கோண பண்றதோ இல்லை அவர்களினுடைய திட்டங்களை முறையடிப்பதோ கிடையாது. அவர்கள் அரசியலுக்குள்ளே கால் வைப்பது இந்த நாட்டிலே புதியதொரு மாற்றம் தேவை என்பதற்காக, தான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூகத்துக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக, ஆண்டாண்டு காலமாக சிதைந்து போன பல விடயங்களை கண்டு அவைகளை மாற்றி அமைக்க வேண்டும், என் மூலம் இந்த சமூகத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் புத்தளம் மாவட்டத்தினுடைய அரசியல் குறித்து பல இடங்களிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பீட்டு ரீதியிலே புத்தளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆழமாக பேசப்படக்கூடிய பல அரசியல் விடயங்கள் புத்தளத்திலே இருக்கின்றன. அவ்வாறான ஆழமான விடயங்களை தொட்டு இன்று ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக களம் குதித்திருக்கின்றவர் தான் இஷாம் மரிக்கார். உங்களை சலாம் கூறி நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய இடங்கள்ல வீடியோஸை பார்க்க கிடைக்குது, ஃபோட்டோஸை பார்க்க கிடைக்குது, கம்பெனியில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான கிடைக்குது, நிறைய மக்களோட பேசுகிறதுக்கான கிடைக்குது. எப்படி இருக்குது மக்களுடைய ஃபீட்பேக் புத்தளத்தில் உங்களுக்கு? உண்மையிலே பாராளுமன்ற தேர்தல் களம் என்பது புத்தளத்திலே நீங்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான களம். ஆகவே எங்களுக்கு மத்தியிலே வாக்குகளை பிரித்து கொண்டு செல்வதற்கு பல வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தேர்தல் களத்திலே ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கான ஒரு சரியான சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் புத்தளம் மாவட்டத்திலே வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்பதை எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த புத்தளத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று, பொதுவாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இல்லைன்னா அங்கே உருவாகக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு பிரச்சனையின் மூலம்தான் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே நாட்டம் பெறுவார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னர் உங்களுடைய குரல் இருந்தாலும் கூட கிளீன் புத்தளம் அமைப்புக்கு பின்னர், அந்த குப்பைமேட்டு பிரச்சனைக்கு பின்னால் தான் உங்களுடைய குரல் புத்தளத்திற்கும் சரி புத்தளத்துக்கு வெளியிலும் சரி மிகப்பெரிய அளவிலே தெரிய வருகிறது. ஆனால் அந்த காலங்களிலே இஷாம் மரிக்கார் பேசிய விடயங்களும் இப்பொழுது இஷாம் மரிக்கார் பேசக்கூடிய விடயங்களும் இரண்டும் முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றன. அந்த காலத்தில் இஷாம் மரிக்கார் சொன்னது இது புத்தளத்துக்கான ஒரு சேவை, நான் அரசியலுக்கு வருவதற்காக இதனை செய்யவில்லை என்று. ஆனால் இஷாம் மரிக்காரினுடைய அண்மைய சில சமூக வலைதள நேர்காணல்களை பார்க்கிற நேரத்தில் இல்லது அதற்கான அடித்தளத்தை இட்டுதான் நாங்கள் அந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டோம் என்ற ரீதியிலே இருக்கிறது. இஷாம் மரிக்காரினுடைய பயணத்திற்கான ஒரு தடை இல்லையா இது, அன்று ஒன்றையும் இன்று ஒன்றையும் பேசுவது என்பது? உண்மையிலேயே இதயபூர்வமாக நாங்கள் பேசுகிற போது அங்கு பொய்கள் பொதுவாக வராது. அந்த அடிப்படையில் கடந்த காலத்திலே கிளீன் புத்தளம் போராட்டம் என்பது எங்களுடைய சந்ததியை பாதுகாப்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் உதாரணமாக ஒரு மார்க்கத்திலே, எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு வசனம் இறக்கப்படுகிறது என்றால் அந்த வசனத்துக்குரிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எந்த காலப்பகுதியில் இறங்குகிறது என்பதை பார்த்துதான் அதில் இருக்கின்ற பூரண தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவை அந்த கிளீன் புத்தளம் போராட்டம் என்பது அன்றைய காலப்பகுதியிலே பலம் பொருந்திய ஒரு ஆட்சி, நல்லாட்சிக்கான ஆட்சி இருக்கிறது. அதிலே முக்கியமாக சிறுபான்மை கட்சியின் தலைவர்கள் பெரிய அமைச்சு என்கின்ற அந்தஸ்தில் இருவரும் பெரிய அமைச்சிலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புத்தளத்திற்கு வந்து இந்த திட்டத்தை நிறுத்தி தருகிறோம் என்று எழுத்து மூலமாக எங்களுக்கு எழுதி தந்தார்கள். அவர்களும் அமைச்சர்கள், அவர்களுடன் இருந்த ஒரு கேபினட் அமைச்சரினுடைய திட்டம் அது, பாட்டலி சம்பிக்கிறான ஓகேவினுடைய. அந்த காலத்திலே அப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்து சென்ற அந்த போராட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு சொன்னது, இப்போது நாங்கள் தெளிவடைகிறோம், இந்த திட்டத்திலே முரண்பாடு இருக்கிறது, இந்த திட்டத்திலே புத்தளம் மாவட்ட மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று எழுதி தந்தார்கள். அவை எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு ஆதரவாக பல அரசியல் குரல்கள் இருந்தது, பல அரசியல் சக்திகள் இருந்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் அந்த போராட்டத்தை அரசியல் ரீதியாக பல பேரின் பங்களிப்போடு செய்து வந்தோம். 2022ஆம் ஆண்டு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை வென்றெடுத்தும் கூட இன்று வரைக்கும் அந்த திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாமல் இருக்கிறது. அவை இங்கு அந்த காலப்பகுதியிலே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நாட்டத்தோடு நாங்கள் அவற்றை செய்யவில்லை. இதயபூர்வமாக எங்களுடைய மண்ணுக்காக செய்த போராட்டம்.
அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்பதற்கு எந்த அரசியல் சக்தியும் எங்களுக்கு உதவி செய்யாத நிலையிலே அந்த அரசியல் சக்தியை நாங்கள் பெற்றெடுத்தால் மாத்திரம்தான் இதை நிறுத்த முடியும் என்ற கோட்பாட்டிற்கு நாங்கள் வருவதை யாரும் பிழை காண முடியாது. ஷமர்கன், நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டு இந்த அருவக்காடு குப்பை பிரச்சனையை தீர்க்க முடியும்? நிச்சயமாக தீர்க்க முடியும், என்னால் முடியும் என்கிற தெளிவான நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாக இது சட்ட ரீதியிலே ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். ஏற்கனவே வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் சொன்னது போன்று ரிஷாட் பதியுத்தீனாக இருக்கலாம், ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், இந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே அவர்கள் அங்கே வந்து மிகப்பெரிய அளவிலே வாக்குறுதி கொடுத்தது வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருவோம் என்றுதான். யாரும் இந்த குப்பை பிரச்சனையை பற்றி பேசவில்லை, அந்த மேடைகளிலே வாக்குறுதி வழங்கவும் இல்லை. அவர்களே பேசுவதற்கு பயப்படுகின்றார்கள் என்று என்னுடைய ஒரு தனிப்பட்ட பார்வை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை புதிதாக நாடாளுமன்றத்துக்குள்ளே பிரவேசம் நீங்கள் எடுத்தால் அது நனவாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நாங்கள். அதன் மூலம் இதனை சாத்தியமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2 கட்சியின் தலைவர்களும் தேர்தல் காலங்களுக்கு புத்தளத்துக்கு வருவதும் வாக்குறுதி அள்ளி வீசுவதும் புதிய ஒரு விடயமல்ல, ஒவ்வொரு வருடமாக செய்கின்ற விடயங்கள் தான் அவை. இவர்கள் புத்தளம் மண்ணிலே செய்கின்ற விடயம் அவருடைய கட்சிகளை வளப்படுத்துவதற்காகவும் வலுப்படுத்துவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும். எங்களுடைய மண்ணுக்குரிய பிரச்சனையில் தீர்ப்பதற்கு புத்தளம் தள வைத்தியசாலையை உயர்த்தி பிடித்த அந்த மனிதனுக்கு ஏன் ஏனைய பிரதேசத்தில் இருக்கின்ற புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய வைத்தியசாலையில் தெரியாமல் போனது? அவை இதெல்லாம் தேர்தல் கால வாக்குறுதிகள் மாத்திரமே தவிர மண்ணுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யதார்த்தமான பார்வை இல்லை. என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் பயப்படலாம், காரணம் புத்தளம் அவருடைய மண் அல்ல, கட்சி வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம்தான். ஆனால் எங்களுடைய எண்ணம் புத்தளம் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கோட்டபாய ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஜனாதிபதியை, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இளைஞர்களால் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களால் வெளியேற்ற முடியுமா என்று கேட்டால் நீங்கள் சொன்ன பதில் தான் பொதுவாக சொல்லுவார்கள். எவ்வாறு அவரை அனுப்புவது? இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஆனால் வெளியேற்றினார்கள். அந்த அடிப்படையிலே ஹம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விமான நிலையத்தை நல்லாட்சிக்கான அரசிலே ஒரு களஞ்சிய சாலையாக மாற்ற முடியுமா இருந்தால், ஏன் அதை விட 30% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அருவக்காடு சேற்றத்தை ஒரு சுற்றுச்சூழலுக்கு தேவையான, ஒரு சுற்றுலாத்துறைக்கு தேவையான ஒரு வளமாக தாராளமாக மாற்றலாம். எங்களிடம் திட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த திட்டங்களை அங்கீகரித்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அதங்களை சட்டங்களாக மாற்றி செய்து தருவதற்கு அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு இல்லை, அரசியல் அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. அவை இவற்றை புத்தளம் சமூகத்தில் இருக்கின்ற அறிவுபூர்வமான அரசியல்வாதிகள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிக தெளிவாக தேர்தல் களத்திலே ஒரே ஒரு வாக்குறுதி தான் கொடுத்திருக்கிறோம். கிளீன் புத்தளம் போராட்டத்தை வெற்றியடைய செய்வது மாத்திரம்தான் எங்களுடைய ஒரே ஒரு வாக்குறுதி. வீதி போட்டு தருவோம், லைட் போட்டு தருவோம், எந்த ஒரு வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இது மிக தெளிவான ஒரு போராட்டம். புத்தளத்தில் இல்மனைட் அகழ்வுக்காக இலூக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இவற்றை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கிறது. அவை வளமையாக புத்தளம் மண்ணிலே இருக்கின்ற வளங்களை சுரண்டுவதற்கு தனியார் கம்பெனிகள் புத்தளத்திற்கு வருவதும் அதனை அரசாங்கம் ஆதரித்து அவர்களுக்கு மண்ணை எழுதி கொடுப்பதும் புதிய விடயம் அல்ல. இதனை நிறுத்த வேண்டும் என்றால் தெளிவான அரசியல் நீரோட்டத்திலே அதிகாரம் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவை. அந்த அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது இஷாம் மரிக்கார், பொதுவாக புத்தளத்தினுடைய அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற ஏனைய மாவட்டங்கள் போன்றல்ல. அங்கே இருக்கின்ற பள்ளிவாசல்களினுடைய அவர்களினுடைய செயற்பாடுகள் அதிலே மேலோங்கி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் எந்த கட்சிகள் புத்தளத்துக்குள்ளே வந்து என் கட்சியின் சார்பிலே ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற போட்டி அவர்களுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் சொல்வது போன்று அவர்களுக்கு கட்சியினுடைய போட்டி, ஒரு சீட், ஒரு ஆசனத்தினுடைய போட்டி தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே நீங்கள் உட்பட அநேகமான சிவில் அமைப்புகள், பள்ளிவாசல்களினுடைய சம்மேளனங்கள், பள்ளிவாசல்களினுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்துதான் அலி சப்ரி ரஹீமை ஒரு கூட்டணி மூலமாக கொண்டு வருகின்றார்கள். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பிரதிநிதித்துவம் மூலம் புத்தளத்துக்கு எது கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி, அது வேறாக பேச வேண்டிய விடயம். இந்த முறை அதே புத்தளம் மாவட்டத்திலே இஷாம் மரிக்கார் அந்த கூட்டணி மூலம் வருவார் என்ற அநேகமான எதிர்பார்ப்புகள் தேர்தலுக்கு முன்னரே இருந்தது, ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலே இருந்தது. ஆனால் ஏன் கூட்டணிக்குள்ளே இல்லை இஷாம் மரிக்கார்? உண்மையிலே புத்தளத்திலே ஒரு கூட்டணி முதலில் அமைக்கப்படவில்லை. அவை இல்லாத ஒரு கூட்டணியிலே இஷாம் மரிக்கார் எப்படி இருப்பார் என்பதுதான் பலருடைய கேள்வி. கூட்டணி அங்கு ஏற்படுத்தப்படவில்லை. இம்முறை இல்லை கூட்டணி, அப்படி கூட்டணி என்று ஒன்று இல்லை. ஆனால் கடந்த காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் நைமுல்லா அவர்களோடு பேசி அந்த தராசு சின்னத்தை கொண்டு வந்து அவருடைய தலைமை வேட்பாளர் அவர் களமிறங்கி அவருக்கு தேவையான வேட்பாளர்களை அவர் நிறுத்தி இருக்கிறாரே தவிர இந்த தராசு என்கின்ற அந்த சின்னத்திற்கு பின்னால்
புத்தளம் சமூக தலைமைகள் ஒருவர் கூட அதற்கு பின்னால் இல்லை. எந்த கட்சியிலும் அதற்கு பின்னால் தெளிவாக சொல்லுகிறோம். ஏனென்றால் நாங்கள் அந்த கூட்டணிக்காக 2012ஆம் ஆண்டிலிருந்து வேலை செய்து வருகிறோம். அப்போ இந்த நேரத்திலே ஜெமித் உலமா சபையாக இருக்கலாம், புத்தளம் பெரிய பள்ளி வாசலாக இருக்கலாம், ஏனைய சமூக தலைமைகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டணிக்கான முயற்சியை செய்தார்கள். ஆனால் இந்த கூட்டணியிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருவரும் வரமாட்டோம் என்று மிக தெளிவான ஒரு உடன்பாட்டுக்கு அவர்கள் வெளியே சென்றதால் சமூக தலைமைகள் மிக தெளிவாக எங்களுக்கு அறிவித்தது, ஒரு கூட்டணி இதன் பிறகு சாத்தியமில்லை. பெரிய 2 சிறுபான்மை கட்சிகளின் பங்களிப்பு இல்லாமல் எங்களுக்கு அவற்றை செய்ய முடியாது. காரணம், அலி சப்ரி ரஹீம் என்கின்ற ஒருவரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி அமைப்பதில் இஷாம் அரைக்காருக்கு பிரச்சனையே இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனால் அவர் மாத்திரம் இருந்து கொண்டு ஏனையவர்களை கூப்பிடுவது ஒரு கூட்டணி அல்ல. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி, அது அவருடைய பெயரில் அவரை வெல்ல வைப்பதற்காக அவர் போட்டிருக்கின்ற வியூமே தவிர கூட்டணி ஒன்று அமையவில்லை. ஆகவே கூட்டணி அமையாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் வீட்டிலே சென்று உறங்க முடியாது, நாங்கள் களத்தில் இறங்க வேண்டும். 2018ஆம் ஆண்டிலிருந்து மிக தெளிவான சிந்தனையோடு இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் தனித்து களமிறங்குவது என்ற முடிவினை எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோ புத்தளத்துக்குள்ள அரசியல் செய்ய முடியாதுன்னு இல்லை. ஏன்னா ஜனநாயக நாடு, யாருக்கும் யாருடைய அரசியலையும் செய்ய முடியும். அவர்கள் ஒருவேளை சரியாக இல்லை, புத்தளம் மாவட்ட மக்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவை, எனவே நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை களமிறக்கினால் நிச்சயமாக ஒரு வேட்பாளரை நாங்கள் பிரதிநிதியாக மாற்ற முடியும். ஏனென்றால் 1,20,000க்கும் அதிகமான வாக்குகள் புத்தளத்திலே சிதறி கிடக்கின்றன. அந்த வாக்குகளை ஒன்றாக சேர்த்தால் 2 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கூட பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கிடையிலான அந்த ஆசன போட்டியின் காரணமாக தொடர்ச்சியாக அவைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன. இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய இஷாம் அரிக்கார் எப்படி காத்தாங்குடியில இருக்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்து நான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று அவர்களினுடைய அந்த சின்னத்தையும் அவர்களினுடைய அந்த கட்சியையும் புத்தளத்துக்குள்ளே வியாபித்துக் கொள்ள முடியும்? பெரும்பான்மை கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற முடியாது என்பது நாங்கள் 33 வருடமாக கற்ற பாடம். இதில் நிறங்கள் மாறுபடலாம், பெயர்கள் மாறுபடலாம். ஆனால் மீண்டும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே ஐக்கிய மக்கள் சக்தியோடு முகமது அவர்களும் தாகிர் அவர்களும் நியாஸ் அவர்களும் வந்து நாங்கள் 3 வேட்பாளர்கள் 3 மனாப்ப தாங்க என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஒன்றாக ஓட வேண்டியவர்கள். இன்று புத்தளம் நகருக்கு நீங்கள் வந்து பார்த்தால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தன்னுடைய 2 வேட்பாளர்களையும் போட்டு தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவருடைய ஒரு வேட்பாளரை போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது. அவர்களுக்குள்ளே மனாப்ப பிரச்சனை இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த முறையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவர் புத்தளத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல முடியாது. மிக தெளிவான கூற்று. இவர்கள் இங்கு செய்வது அவருடைய கட்சிக்கு தேவையான தேசிய பட்டியலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாக்கு சேகரிப்பை தான் செய்கிறார்கள். இவற்றை நாங்கள் மிக நீளமாக பேச தேவையில்லை. 33 வருடமாக மக்களுக்கு தெரிந்த ஒரு கோட்பாடு. அதே நேரம் நாங்கள் இரட்டை கொடி என்கின்ற ஒரு சின்னத்தை தான் புத்தளத்திற்கு கொண்டு வந்தோமே தவிர அந்த கட்சியை புத்தளத்திற்கு நாங்கள் அறிமுகம் செய்யவில்லை. நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்ற பெயரை கூட நாங்கள் எந்த இடத்திலும் போடவில்லை. காரணம், அந்த கட்சியோடு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. உங்களுடைய சின்னம் எங்களுக்கு தேவை. இந்த சின்னத்திற்கு பின்னால் இருக்கின்ற யதார்த்தம், ஏற்கனவே புத்தளம் நகரத்திலே அந்த சின்னம் களமிறக்கப்பட்டது. ஆல்ரெடி பலருக்கு தெரிந்த ஒரு சின்னம். அந்த சின்னத்திலே அத்தனை முடிவுகளையும் புத்தளம் மாவட்டத்திற்குள் எடுக்கக்கூடிய சுதந்திரத்தை அந்த கட்சியின் தலைவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவை சுயாதீனமாக செல்வதை விடவும் ஒரு கட்சியின் மூலமாக சென்றால் தேசிய மட்டத்திலே நடக்கின்ற அந்த கொள்கை பிரச்சனைகளுக்கும் அதே நேரம் ஊடகங்களுக்கும் நாங்கள் அந்த கட்சியின் பெயரை வைத்து நாங்கள் எக்ஸஸ் ஆகலாம். இந்த தேவைகளுக்காக எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சுயேட்சையாக செய்வதை விடவும் இந்த கட்சியின் மூலமாக செய்வோமாக இருந்தால் இன்னும் வலுவாக திறமையாக செய்யலாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியிலே உடன்பட்டோமே தவிர அந்த கட்சியிலே ஊழல்வாதிகள் யாரும் இல்லை. தூய தேசத்திற்கான கட்சி எவ்வாறு கொள்கைகளை பேசி வந்ததோ அதே விஷயங்களை தான் அந்த கட்சியும் பேசி வருகிறது. ஆகவே உடன்பாடுகளுக்குள் எந்த முரண்பாடுகளும் வராத ஒரு கட்சி என்பதால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை தாண்டி அந்த கட்சியை வளர வைக்க வேண்டும், அந்த கட்சியிலே தேசிய பட்டியல் கிடைக்குமாக இருந்தால் அதிலே நாங்கள் செல்ல வேண்டும், அந்த கட்சியின் கொள்கைகளை இந்த நாட்டிலே நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எந்த எண்ணப்பாடும் இல்லை. இந்த தேர்தலுக்காக மாத்திரம் நாங்கள் உடன்படிக்கையோடு கொண்டு வந்திருக்கிற ஒரு சின்னம் மாத்திரம்தான் அந்த இரட்டை கொடி சின்னம். அந்த சின்னத்தை வைத்து நீங்கள் நினைக்கிறீங்களா? புத்தளத்தில் ஏற்கனவே ஏசிஎம்சி சார்பில், எஸ்எல்எம்சி சார்பில், இன்னொரு பக்கத்தில் எத்தனையோ சுயேட்சை குழுக்கள் களமிறங்கி இருக்கின்றன, இன்னொரு பக்கத்திலே
அதே புத்தளம் மாவட்டத்துக்குள்ளே வேறு சில கட்சிகளினுடைய உறுப்பினர்களும் களம் கண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் தாண்டி இஷாம் மரிக்காரால் இந்த மாவட்டத்திலே என்னால் வெற்றி பெற முடியும் என்ற வெற்றி கணக்கு நம்பிக்கைக்குரியதுன்னு எடுக்க முடியுமா? நிச்சயமாக, உறுதியாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை தெளிவாக இருக்கிறது. காரணம், இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வென்றெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் ஜனாதிபதி அனுரைக்கு வாக்களித்தார்கள், அவர் வர வேண்டும், பழையவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம் தான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விரும்பி அந்த கட்சியின் கொள்கையை விரும்பி நிறைய பேர் அவருக்கு வாக்களிக்கவில்லை. அலையோடு சென்றவர்கள் தான் அதிகம், நிறைய பேர். அவை எங்களை பொறுத்த மட்டிலே கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே பழையவர் போகக்கூடாது, புதியவர்கள் வர வேண்டும். அந்த கேட்டகரிக்குள்ளும் நான் வருகிறேன். அதே நேரம் படித்தவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் அறிவு கொண்டவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு கதை இருக்கிறது. அதுவும் எனக்கு அந்த பட்டியலுக்குள் நான் வருவேன். அதே நேரம் பேசக்கூடியவர் புத்தளத்திலிருந்து பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று கடந்த காலங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் செய்த தவறுகளை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒருவர் போக வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் என்னில் இருக்கிறது. அதே நேரம் இளைஞன், இப்படியான பல ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது எல்லா பக்கத்திலும் இஷாம் மரைக்காரை ஒரு வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்ற இரட்டை கொடிக்கு நாங்கள் வாக்களித்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயம் உடன்படுவதால் இங்கு வெற்றி கணக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இறுதி ஆசனம் எங்களுடைய மாவட்டத்தில் 8 ஆசனங்கள் இருக்கிறது. அதில் இறுதி ஆசனத்தை தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு தேவை 30,000 வாக்குகள். புத்தளம் நகரில் மாத்திரம் எங்களுக்கு 20,000 வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இருக்கிறது. இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்களோடு இருக்கிறார்கள். இளம் யுவதிகள் அத்தனை பேரும் எங்களோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இவருடைய பெற்றோர்களாகிய பழைய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் எஸ்ஜேபி என்கின்ற கட்சியிலே காலமாக புத்தளத்திலே யானை கோட்டை என்று சொன்னது இன்று பச்சை கோட்டையாக மாறி இருக்கு. எஸ்ஜேபி 1,10,000 வாக்குகளை பெற்று வென்று இருக்குது. ஆனால் அந்த கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படவில்லை. ஆகவே அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள். இந்த கட்சி எங்களுக்கான ஒரு வேட்பாளரை தரவில்லை. அவர்கள் தேர்தல் காலங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு சண்டையிடுவார்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு சண்டையிடுவார்கள். எல்லாவற்றையும் முட்டி மோதி அவர்கள் கட்சியை வளர்த்து இந்த நிலைமையில் வைத்திருக்கின்ற போது ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தவுடன் கஷ்டப்பட்ட அத்தனை பேரையும் புறம் தள்ளிவிட்டு தேசிய மட்டத்திலே தலைவரோடு உடன்படிக்கை செய்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு 1 ஆசனம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு 2 ஆசனம். அவ இங்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் வேலை செய்த அத்தனை அரசியல்வாதிகளையும் ஆதரவாளர்களையும் முழுமையாக அந்த கட்சி புறக்கணித்திருக்கிறது. இவர்களும் இஷாம் மரைக்காரை மிக தெளிவான ஒரு தெரிவாக பார்க்கிறார்கள். காரணம், பேசக்கூடியவர், அனுர கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களுக்கு ஆதரவளிப்பார். அதே நேரம் சஜித்தோடு சாய்ந்திருக்கின்ற வாக்குகள் அனுர நாட்டை விட்டு விடுவார், அவர் செய்ய மாட்டார், அது எங்களுடைய கொள்கை பிடிக்காது என்று சொன்ன அந்த கூட்டத்திலே ஒரு வேட்பாளர் இல்லாததால் எங்களுக்கு வாக்களித்தால் அனுர சில நேரம் கெடுதியான மோசமான திட்டங்களை கொண்டு வந்தால் கூட இஷாம் மரைக்கார் எழுந்து நின்று அதற்கு எதிராக குரல் கொடுப்பார். அவை சுயாதீனமான ஒருவரை நாங்கள் அனுப்புவோம் என்று அந்த கட்சியில் இருக்கின்ற எல்லா ஆதரவாளர்களும் எங்களோடு மிக தெளிவாக பயணிக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய அந்த கருத்துப்படி நான் நினைக்கின்றேன், உங்களுடைய ஒரு பிரசார கூட்டத்திலே நீங்களும் அது தொடர்பான ஒரு பேக்ரவுண்டில் என்பிபி ஒரு கலரை போட்டு நாங்கள் இந்த கலரை தெரிவு செஞ்சதுக்கும் ரீசன் அனுரவினுடைய திட்டங்களுக்கு நாங்களும் நல்ல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், கெடுதியான திட்டங்களை எதிர்ப்போம் என்று. ஆனால் ஷேக் முனீர் முலஃபர் கம்பஹா மாவட்டத்தினுடைய வேட்பாளர் உங்களுடைய புத்தள மாவட்டத்திலே பிரசார நடவடிக்கைகளுக்காக வந்த நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்கும் நாங்கள் எந்த இடத்துலையுமே வாக்கு போடுறதுக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை, அவங்க எங்களோட இருக்கிற ஆக்களும் இல்லை அப்படின்னு தெளிவாக மேடையில் சொல்லியிருந்தார். இஷாம் மரைக்காருக்கு தானே அது சொன்னது. என்னை பொறுத்தவரையிலே அந்த சிறு பிள்ளை என்கின்ற வார்த்தை எனக்காக பேசப்பட்டதா என்று என்னால் உறுதியாக கூட முடியாது. ஆனால் பல என்பிபி ஆதரவாளர்கள் அது எங்களுக்காகத்தான் சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த கூற்றை நாங்கள் அப்படியே உண்மையாக மாற்றினால், அப்படியாக இருந்தால், என்னை பொறுத்தவரையிலே பலம் பொருந்திய ஒரு அரசியல் இயக்கம், இந்த நாட்டிலே ஆட்சியை வைத்து கொண்டிருக்கின்ற இயக்கம், மக்கள் மத்தியிலே பெரும் அலை இருக்கிறது என்று ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கின்ற அந்த இயக்கத்தின் ஒருவர் அந்த மேடையிலே சஜித் அணியை குறிப்பிடாமல், சிலிண்டர் அணியை குறிப்பிடாமல், ஏனைய சிறுபான்மை கட்சி தலைவர்களின் விடயங்களை குறிப்பிடாமல் எங்களை அந்த இடத்திலே விமர்சித்திருப்பது என்பது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் 2வது தெரிவாக மக்கள் மத்தியிலே முன்னிலையில் இருக்கிறோம் என்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எல்பிடி தேர்தல் முடிவுகளை நீங்கள் பார்க்கின்ற போது பெரும்பான்மையானவர்கள் ஜேவிபி அல்லது என்பிபி என்ற கட்சியை ஆதரிக்கவில்லை.
அவை அந்த தேர்தல் முடிவுகளிலே தெளிவாக தெரிகிறது. இன்னும் இந்த ஆட்சியை நம்பாத பல பேர் வெளியே இருக்கிறார்கள். 30,000க்கும் அதிகமானவர்கள் வாக்கே போடவில்லையா? வாக்களிக்கவில்லை. அது சென்ற தேர்தலுக்கு பழைய முன்னாள் தேர்தல் ஆணையாளர் கூட அவற்றை மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அவை புத்தளத்தை பொறுத்த வரைக்கும் என்பிபிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை யாரும் தடுத்து நிறுத்தி எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்க முடியாது. அது டிசைடட் ஆல்ரெடி. அந்த அலையோடு எல்லோரும் போவார்கள். ஆனால் புத்தளம் தேர்தல் தொகுதிக்குள் என்பிபி வாக்காளர்கள் அதிகமாக இல்லை. அங்கு இருப்பது சமகி ஜனபலவேக என்று சொல்லக்கூடிய ஆதரவு சஜித் கட்சியினுடைய ஆட்கள். அவர்கள் மத்தியிலே அனுரைக்கு போடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அடுத்த தெரிவாக இஷாம் மரைக்காருக்கு போடலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை முனீர் முலஃபர் அவர்கள் அந்த மேடையில் ஏற்படுத்தி இருக்கிறார். இஷாம் மரைக்கார் தான் தெரிவு செய்வாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்? வேறு தெரிவு இல்லை. வேறு யார் இருக்கிறது? பெரும்பான்மை கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வென்றெடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக மக்கள் தெரிந்து கொண்டார்கள். கடந்த காலங்களிலே 54,000 வாக்குகளை தராசு கூட்டணிக்கு தந்ததன் விளைவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அந்த 54,000 வாக்குகள் பெற்றதன் பின்பு மக்களுக்கு மிக தெளிவான ஒரு ஆரோக்கியமான சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை கட்சிகளில் அது பச்சையாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், நிறங்கள் மாறிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பாராளுமன்ற எமக்கான ஒரு சிறுபான்மை பாராளுமன்ற பிரதிநிதியை பெற்றெடுக்க முடியாது. சிலர் சொல்கிறார்கள் பெரும்பான்மை கட்சியிலிருந்து 5 பேரும் பெரும்பான்மையானவர்களே போகட்டும், என்னத்துக்கு முஸ்லீம் ஆட்கள்? அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ நிறைய பேர் ஏதோ அரசியல் வித்துவான்கள், இல்லைன்னா அரசியலில் வேற எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கக்கூடாது, பிரதிநிதித்துவம்னா அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே ஏன் முஸ்லீம்னு ஒருத்தர் இருக்கணும், ஏன் தமிழ்னு ஒருத்தர் இருக்கணுங்கிற ஒரு கோட்பாட்டை இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வர்றதை காணக்கூடியதாக இருக்குது. நம்ம ஸ்ரீலங்கன்னு முன்னாடி போனால் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு அதுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன, அது இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் தான் ஆகிறது. 1 மாதத்துக்குள்ளே அத்தனையையும் மாறி இந்த நாட்டிலே இனவாதமே கிடையாது, இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் தமிழர்கள் எந்த இடத்திலும் நசுக்கப்பட மாட்டார்கள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இப்படி பார்த்தா டெமோக்ரஸியை மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய கனடாவில் ஏன் தமிழர்கள் அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும்? ஈவன் நியூசிலாண்டில் ஒரு பழங்குடி இனத்தர் அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் எங்களுடைய பிரதிநிதி நாடாளுமன்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இனவாதம் இல்லாது, அது ஒரு பிரதிநிதித்துவம் என்பது ஒரு அடையாளம். அதை புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ புத்தளத்தினுடைய இந்த பிரதிநிதித்துவம் என்பது புத்தள மக்களுக்கு எவ்வளோ அவசியம்? புத்தளம் மக்கள் மிக தெளிவாக கடந்த காலங்களிலே எல்லா கட்சி அரசியல்வாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து பேசலாம். பல பகிர்வாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திற்கு நீங்கள் சென்றால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு எஜுகேஷனல் ஜோனல் ஆஃபீஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு 20 பாடசாலைகள் தான் இருக்கும் ஒரு ஜோனல் ஆஃபீஸுக்கு கீழ். ஆனால் புத்தளத்திலே சுமார் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் ஒரு ஜோனல் ஆஃபீஸுக்கு கீழே இருக்குது. அவை இங்கு அந்த பாடசாலைக்குள் அந்த பாடசாலைகளை அழகாக பராமரிக்கின்ற ஜோனல் ஆஃபீஸை பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஜிஎஸ் பிரிவுக்குள் ஒரு 500 குடும்பங்கள் வாழலாம். 5000 குடும்பங்கள் புத்தளத்திலே வாழ்கிறது. அவர்களுக்கு இன்னும் ஜிஎஸ் மலையகத்திலே இருக்கின்ற அதே நிலை அப்படி என்றால் புத்தளத்தில் இதெல்லாம் பேசப்படாமல் இருப்பதற்கு காரணம், இதுவரைக்கும் புத்தளம் தேர்தல் தொகுதிக்குள் அரசியல் செய்தவர்கள் இந்த விடயங்களை பற்றி அறிவில்லாதவர்கள். அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்குள் அரசியலை செய்தவர்கள். மண்ணுக்கான உரிமைகளை பேசுவதற்கு, மண்ணுக்கான மாற்றங்களை செய்வதற்கு எந்த திட்டமிடலும் இல்லாமல், ஒரு தூர நோக்கு இலக்கு இல்லாமல் தேர்தல் காலங்களில் வருவதும், தேர்தலுக்கு முகம் கொடுப்பதும், வாக்குகளை பிரிப்பதும், வெற்றியோ தோல்வியோ, தோல்வியடைந்தால் சென்று விடுவார்கள், அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார்கள். ஆனால் நாங்கள் கடந்த 18 வருடங்களாக தேர்தல் களத்திலே இருந்திருக்கிறோம். பல தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். இவற்றுக்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு அதிகாரம், ஒரு வயசு போன உம்மாவிடம் ஒரு ஃபோனை கொடுத்து வாட்ஸ்அப்ட மேக்ஸிமம் யூசேஜ் அவங்க எடுக்க இயலாது, யூடியூப் மேக்ஸிமம் யூசேஜ் எடுக்க இயலாது. அவை அதிகாரம் ஒரு பழைய ஒரு முரண்பாட்டோடு ஒரு அழுக்கான அரசியல்வாதியோட கையில் போனதால தான் அந்த அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. இந்த நேரம் மக்கள் செய்த தவறை மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த ஃபோனை கொடுக்கணும் ஒரு இளைஞன்ட்டு, அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அரசியல் தெரிஞ்சவன்ட்டு. கொடுப்பாங்களா இருந்தால் நாங்கள் எங்கட மண்ணுக்கான பல உரிமைகளை, குறிப்பாக நான் அபிவிருத்திகளை பற்றி பேசவில்லை, அரசாங்க சட்ட திட்டங்களுக்குள் பல மாற்றங்களை புத்தகம் தேர்தல் தொகுதிக்குள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இவற்றை செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் தேவை. இதற்காகத்தான் நாங்கள் போராடுகின்றோமே தவிர சாதாரணமாக காப்பட் ரோட் போடுவோம், லைட் போடுவோம், கான் கட்டுவோம், இப்படியான எந்த வாக்குறுதிகளையும் நாங்கள் எந்த மேடையிலும் சொன்னதும் கிடையாது, சொல்லப்போவதும் கிடையாது. இதை செய்கின்ற அத்தனை பேரும்
சலுகை அரசியலை செய்து மக்களிடையே வாக்குகளை கொள்ளையடிக்கிறார்களே தவிர எங்களை போன்று தீர்வுகளை முன்வைத்து அரசியலுக்குள் நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று ஒருவர் கூட களத்திலே இல்லாத நிலையில் நாங்கள் இவற்றை பேசுகின்ற போது மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை இப்படி கேட்கலாமா நம்ம? ஒருவேளை அந்த தெரிவு மக்களுடைய தெரிவு, அலி சப்ரி ரஹீம் அப்படிங்கிற தெரிவு பிழையாக இருந்தாலுமே இந்த முறையும் அவர் தேர்தலிலே இருக்கின்றார், களம் குதித்து இருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்ஜேபியினுடைய தாஹிர் ஒரு பக்கம் இருக்கின்றார், முகமது ஒரு பக்கம் இருக்கின்றார், இன்னொரு பக்கம் என்பிபியினுடைய வேட்பாளரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய வகையிலே புத்தளத்துக்கான ஒரு தீர்வு அரசியலை நோக்கி புத்தள மாவட்டத்தினுடைய மக்கள் நகர்வார்கள்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விதத்திலே தான் ஒவ்வொரு வேட்பாளர்களும் பொதுவாக தேர்தல்கள் வருகின்ற பொழுது பணத்தை வீசுவார்கள், வாக்குறுதிகளை வீசுவார்கள், வேறு வேறு விதத்திலே அவர்களை அணுக நினைப்பார்கள். இஷாம் அரிக்கார் தெளிவான பாதையிலே செல்கின்ற பொழுது ஒரே நேரத்திலே, நான் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நாட்டை மாற்றி அமைக்க முடியாது. ஒரு தேர்தலிலே இஷாம் அரிக்காலால் இவர்களினுடைய அத்தனை சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் மாற்றிவிட முடியும் என்று நம்ப முடியும். இஷாம் அரிக்கார் இந்த தேர்தல் காலத்துக்காக இந்த வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 4 வருடமாக நாங்கள் இந்த தேர்தலை மையப்படுத்தி வேலை செய்திருக்கிறோம். அவை ஏனையவர்கள் போல கட்சிகளால் கடைசி நேரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் இஷாம் அரிக்கார். 4 வருடங்களாக திட்டமிட்டு வேலை செய்து வருகிறோம். மக்களுக்கு மத்தியிலே தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது, நாங்கள் யார் என்று. இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்று. தவிர ஒரு மாத காலங்களுக்குள் தேர்தல் பிரச்சாரத்தை மையப்படுத்தி நாங்கள் சொல்லவில்லை. தேர்தல் பிரச்சாரம் என்பது எந்த கட்சியிலே எந்த சின்னத்திலே நாங்கள் களமிறங்குகிறோம் என்பதை மக்கள் மேம்படுத்துகிறோம். எங்களுடைய தீர்வு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்பதெல்லாம் கடந்த 4 வருடங்களாக மிக தெளிவாக ஒவ்வொரு மனதிலும் ஆள் மனதிலும் கொண்டு சென்று விட்டோம். அவை இங்கு என்னை பொறுத்தவரையிலே மக்கள் மாறுவார்களா என்ற கேள்விக்கு பதில் 3% இருந்த அனுர 42% மாற முடியுமாக இருந்தால், புத்தளத்திலே கடந்த காலங்களிலே ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தை தூக்கிய அந்த சமூகம் ஒரே ஒரு தவறை தான் விட்டது. பொருத்தமான ஒருவரை எடுக்கவில்லை, ஆனால் ஒற்றுமைப்பட்டார்கள். இன்று அதே ஒற்றுமையை பொருத்தமான ஒருவரை பெற்றெடுப்பதற்கு பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக புத்தளம் மாவட்ட மக்கள் அவற்றை செய்வார்கள். இறுதியாக இப்படி கேட்டால், அதே புத்தளத்துக்குள்ளே இஷாம் அரிக்கார் மேல் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த மக்களையும் புத்தளத்தினுடைய ஆரிஜின், புத்தளத்திலே பிறந்து வளர்ந்த மக்களையும் 2 பாதைகளிலே 2 பார்வைகளிலே இஷாம் அரிக்கார் பார்க்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையில் அந்த மக்கள் புத்தளத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தார்கள், யுத்தத்திலே இடம்பெயர்ந்து வந்தார்கள். அந்த மக்களுக்கும் 100% உரிமை இருக்கிறது, எந்த இடத்திலும் வாழக்கூடிய உரிமை. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு திட்டத்தை இஷாம் அரிக்கார் வகுத்து அவர்களை அப்படி வழிநடத்தி வருகிறார். இடம்பெயர்ந்தவர்கள், பூர்வீக குடிகள் என்ற வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் செய்வது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஆதரவாளர்களும் தலைவர்களும். இஷாம் அரிக்கார் எந்த இடத்திலும் அவர்களை தரக்குறைவாக பேசியது கிடையாது. ஆனால் நாங்கள் தேர்தலுக்காக அவர்களை ஆதரிக்கின்றோம், அவர்கள் எங்களுடைய சமூகத்தினர் என்று கட்டிப்பிடித்து நடிப்பதற்கும் நான் தயாரில்லை. மிக தெளிவாக அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி தெளிவாக இருக்கிறோம். இடம்பெயர்ந்து, இதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். NFGG கட்சியின் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்ட முஸ்லீம்கள் என்கின்ற ஒரு விடயத்தை ஐநா சபைக்கு சென்று எழுத்து மூலமாக அதனை பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் வற்புறுத்தி அனுப்பப்பட்டவர்கள் என்று எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள். இப்படியான ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு வேட்பாளர் அவர்களுக்கு முன்னே நான் செல்லுகிறேன் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அவர்கள் வந்து புத்தளத்தில் குடியேறியதன் விளைவு புத்தளத்தில் இருக்கின்ற வளங்களை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்தும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி நாங்கள் கேட்பது, உங்களுடைய வாக்கினை புத்தளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர்களுடைய வாக்கினை புத்தளத்தில் பதிவு செய்தால் எங்களுக்கு கிடைக்கின்ற வளங்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். வைத்தியசாலையில் 500 பேருக்கு சிகிச்சை கிடைக்கிறது என்றால் அவர்கள் புத்தளத்திலே வாக்குகளை பதிவு செய்து அது 1000 மாறுமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக அந்த மண்ணிலே வாழலாம். மறைமுகமாக வைத்தியசாலைக்குரிய வளங்கள் அதிகமாக கிடைக்கும். உண்மையிலேயே பல்கலைக்கழக அனுமதியாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் இந்த வளப்பற்றாக்குறை புத்தளத்திலே இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், வாக்கினை நீங்கள் பதிவு செய்தால் புத்தளம் மாவட்டத்தில் எனக்கு இருக்கின்ற அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இடம்பெயர்ந்தவர்கள் என்ற பெயரையே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அவர்கள் புத்தளத்து குடிகள் எங்களை போல. ஆனால்
ஒரு சிலர் இன்னுமே வாக்கு பதியாமல் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இடம்பெயர்ந்த சகோதரர்கள் அவர்கள் மன்னாருக்கு வாக்கு போட செல்கிறார்கள். மன்னாருக்கு செல்கிறார்கள். கடந்த காலங்களே பஸ் வண்டிகள் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டவர்கள் அவர்கள் தான். அதிலே ஒரு 10% நியாயமான காரணத்தோடு வாக்குப்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை. காரணம், அவர்களுக்குரிய காணி உறுதிப்பத்திரம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இல்லை. அதனால் கடந்த காலங்களிலே இடம்பெயர்ந்த மக்களுக்கு அமைச்சுகள் நிறுவப்பட்டு அந்த அமைச்சுகளை அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தும் கூட இன்றும் அந்த மக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கவில்லை. இவ்வாறான சமூகம் நியாயமாக போராடுகிறது. அதற்கான அத்தனை பங்களிப்புகளையும் இஷாம் மரைக்கார் தூய தேசத்தின் கட்சி செய்யும். இதனை தாண்டி ஒரு சிலர் சில சலுகைகளுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் புத்தளத்திலே வாக்குப்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரானவர் இஷாம் மரைக்கார், மிக தெளிவாக சொல்கிறோம். அதே நேரம் புத்தளத்திலே வாழுகின்ற இடம்பெயர்ந்த சமூகத்தினருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் புத்தளத்தில் வாக்குப்பதிவு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இவர்களுடைய தீர்வுகளை பற்றி பேசுவதற்கு புத்தளம் தேர்தல் களத்திலே 440 வேட்பாளர்கள் மத்தியில் ஒருவர் கூட இல்லை. நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், அவர்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, அவர்களுடைய காணி உறுதி பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவை என்றால் புத்தளத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய ஒருவர் அவர்களின் பிரச்சனையை தெரிந்த ஒருவராக இருக்க வேண்டும். அவர்களை வைத்து வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு எத்தனிக்காத ஒருவராக இருக்க வேண்டும். நான் ஒரு காலமும் அவர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உண்மையை பேசாமல் இருந்ததும் கிடையாது. அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று பொய் பேசியதும் கிடையாது. அன்றும் சரி என்றும் சரி இதே நிலைப்பாடு. ஆகவே இடம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து புத்தளத்தில் புதிதாக வாக்குப்பதிவு செய்தவர்கள் இஷாம் மரைக்காருக்கு ஆதரவு தந்து நாங்கள் புத்தளம் சமூகத்தோடு தான் இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுக்க வேண்டும். மிக கவலையான விடயம், யாழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி, சகோதரர் ஃபாசில்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதி அலிசப் ரஹீமின் மேடையிலே, சென்ற வாரம் நடைபெற்ற மேடையில் ஏறி, மிக கீழ்த்தரமான ஒரு மேடையில் ஏறி ஒரு இன்ஜினியர் அவருடைய சமூகத்தின் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சமூகம் புத்தளத்து அத்தனை விடயங்களிலும் முன்னின்று வேலை செய்கின்ற சமூகம். வைத்தியசாலையை பற்றி பேசினோம். புத்தளத்தில் இருக்கின்ற இடம்பெயர்ந்த சமூகத்திலே யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் புத்தளம் தள வைத்தியசாலைக்கு எத்தனையோ காத்திரமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்த ஒரு சமூகம் இன்று புத்தளமே புறக்கணித்த, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேரும் புறக்கணித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிக்காக மேடை ஏறி அந்த மேடையில் மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அழகாக இருந்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இவ்வாறான அரசியல் கலாச்சாரத்திலிருந்து இடம்பெயர்ந்த சமூகமும் புதிதாக வாக்குப்பதிவு செய்த அந்த சமூகமும் மீண்டு வர வேண்டியிருக்கிறது. புத்தளம் சமூகத்தோடு ஒன்றிணைந்து ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரே தெரிவு இஷாம் மரைக்கார், இரட்டை கொடி சின்னம், தூய தேசத்தின் கட்சி. அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களிலே அவர்களுக்கு ஒரு மாகாண சபை உறுப்பினரை வென்று கொடுப்பதற்கு புத்தள சமூகம் முழுமையாக அவர்களோடு நின்று அவர்களை மாகாண சபைக்கு அனுப்புவதற்கு வேலை செய்யும். உள்ளாட்சி சபையிலே அவர்களுக்கு தேவையான தகுதியில் எடுத்துக் கொடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அவர்கள் இப்போது செய்ய வேண்டியது பொருத்தமற்ற, ஊழலுக்கு துணை போன, முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்பட்ட அலிசப் ரஹீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியின் வெற்றிக்கு உழைப்பதை அவசரமாக நிறுத்திவிட்டு அந்த சமூகத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் புத்தளத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் அவர்கள் உடனடியாக எங்களோடோ அல்லது வேறு தரப்பினர்களோடோ சேர்ந்து அவர்கள் தேர்தலை முகம் கொடுப்பதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக, புத்தளம் சமூகத்தின் வேண்டுகோளாக அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் புத்தளத்துக்கு வந்திருக்கின்றார். புத்தளத்திலே அவர் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு தண்ணீர் தந்த மண் இது, எங்களுக்கு வாய்ப்பு தந்த மண் இது, எங்களை வாழ வைத்த மண் இது, இந்த மண்ணுக்கு நாங்கள் 2 பிரதிநிதிகளை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என்று. முடியுமா? அவருக்கே தெரியும், புத்தளத்திலே பெரும்பான்மை கட்சியினூடாக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை வெற்றி கொள்ள முடியாத நிலையிலே இருவரை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்வதற்கு பின்னால் அரசியல் தந்திரங்களும் போலியான மீண்டும் அதே வாக்குறுதிகளும் தான் இருக்கிறதே தவிர, என்னை பொறுத்தவரையிலே அவர் புத்தளம் மண்ணை நேசிப்பவர் அல்ல. நேசித்திருந்தால் என்றோ ஒரு கூட்டணிக்கான அடித்தளத்தை மிக தெளிவாக இட்டு எங்களுக்கான இடத்தை அவரே செய்து தந்திருப்பார். புத்தளத்திலே எழுச்சி மாநாடு ஒன்றை அமைத்து அதிலே சொல்கிறார், புத்தளத்திலே மயில் தனித்து தான் களமிறங்கும், நாங்கள் அலிசப்ரி என்ற ஒருவரை எடுக்கவே மாட்டோம் என்று அந்த ஸ்டேட்மெண்ட் புத்தளம் சமூகத்திற்கு சொன்னது என்னவென்றால், ஒரு கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம், ஒரு கூட்டணியை புத்தளம் மண்ணிலே வளர விட மாட்டோம். அப்படி என்றால் நாங்கள்
ஒற்றுமைப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் அதற்கு நான் வரமாட்டேன் என்று முதலாவது அந்த ஒற்றுமைக்கு கெடுதியாகவும் எதிர்ப்பாகவும் கருத்து தெரிவித்தவர் ரிஷாட் பதியுதீன். காரணம், அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக எது வேண்டுமானாலும் புத்தளம் மண்ணிலே செய்வார். இன்று 2015ஆம் ஆண்டு நவாவி ஹாஜியார் அவர்களை இறுதி நேரத்திலே தூக்கிச் சென்றார். அதற்கு எதிராக அவருடைய வேட்பாளராக இருக்கின்ற முகமது அவர்களே பள்ளிக்கு முன்னால் இருந்து போராட்டம் செய்தவர். இந்த சூழ்நிலையை மையப்படுத்தி நாங்கள் சொல்கிறோம், 2020ஆம் ஆண்டு ரவுஃப் ஹக்கீம் வருகிறார், நாங்கள் போகாவிட்டால் எங்களுடைய கட்சிக்கு தேவையான ஒரு வரவேற்பு கிடைக்காது என்பதால் வந்ததே தவிர மனசாட்சியோடு புத்தளம் மண்ணுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று வரவில்லை. ஏனென்றால் வென்றெடுத்த பின்பு முஷரஃப் அவர்களையும் அலி சப்ரி அவர்களையும் ரிஷாட் அவர்கள் 3 பேரும் ஒரு வாகனத்தில் ஏறி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வென்று விட்டது என்று அதாவது 11 வேட்பாளர்களையும் புறம் தள்ளிவிட்டு அந்த வெற்றி மயிலுக்குரியது என்று மார்த்தட்டியவர் இன்று அவரால் வென்றெடுக்கப்பட்ட அந்த மயில் குஞ்சே இன்று மேடையில் மிக கேவலமாக அவர்களுக்கு பேசுகிறது என்றால் என்னை பொறுத்தவரை இறைவன் கொடுக்கின்ற தண்டனைகளில் ஒன்று என்றுதான் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருக்கும் அது நடக்கின்றது. அதே போல மக்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அவ்வாறான விஷயங்களை செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த உலகத்திலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் மக்கள் சரியான ஒரு பாடத்தை வாக்கின் மூலமாக இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அது நடக்குமாக இருந்தால் சிறுபான்மை சமூகத்திலே, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திலே அரசியலிலே ஒரு புரட்சி ஏற்படும். அரசியலே புதியவர்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்வார்கள். அவருடைய சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுமாக இருந்தால் நல்ல ஒரு தேசியத்தை விரும்பக்கூடிய முஸ்லீம் சமுதாயமாக நாங்கள் மாறலாம். மாற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். இறுதியாக சுருக்கமாக இப்படி கேட்டா, இஷாம் மரிக்காருங்கிற ஒரு சின்ன அரசியல் பிள்ளைய ஏன் புத்தள மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்? அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, தகுதி, திறமை, தகமை எல்லாமே இருக்கிறது என்பதற்கு அப்பால் தேர்தல் காலங்களில் மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்ற ஒரு சிறு பிள்ளை அல்ல இஷாம் மரிக்கார். அத்தனை சமூக பிரச்சனைகளிலும் முன் நின்றிருக்கிறேன். பெரிய பள்ளி பிரச்சனையாக இருக்கலாம், பாடசாலை பிரச்சனையாக இருக்கலாம், சமூக போராட்டங்களாக இருக்கலாம், வளப்பகிர்வாக இருக்கலாம், மக்களின் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் சென்று நாங்கள் பிரச்சனை செய்கின்ற போது, நியாயத்துக்காக போராடுகின்ற போது ஒரு தரப்பினர் எங்களுக்கு எதிராக பசைப்பாடுவார்கள். இது வளமை. அதனால்தான் களத்திலே எங்களுக்கு எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், நியாயத்துக்காக போராடுகின்றோம். அவை கடந்த காலங்களிலே உங்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களால் எது முடியும் என்பதை செய்து காட்டியிருக்கிறோம். இவற்றை மையமாக கொண்டு தேர்தல் காலங்களுக்குள் வந்திருக்கின்ற புதிய கால அரசியல்வாதிகளை புறக்கணித்து தொடராக உங்களோடு இருந்த இந்த இஷாம் மரிக்காருக்கு வாக்களிக்க வேண்டும். இறுதியாக தூய தேசத்திற்கான கட்சி என்ற ஒரு கட்சி புத்தளத்திலே மலர வேண்டியிருக்கிறது. புதிய தலைமைகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. MHM நெய்னா மரிக்கார், HS இஸ்மாயில் போன்ற பழம்பொருந்திய அரசியல் தலைமைகளை உருவாக்கிய இந்த மண் இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கவில்லை. மன்னாரில், யாழ்ப்பாணத்தில், வடக்கிலே, தெற்கிலே எல்லா பாகங்களிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கட்சிகளை உருவாக்கி தேசியத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் புத்தளம் மாவட்டத்தில் ஒரு கட்சி உருவாக்கப்படக்கூடாது? அந்த கட்சி ஏன் தேசியத்திற்கு பங்களிப்பு வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி கடந்த காலங்களிலே இருந்தது. 2020ஆம் ஆண்டு நாங்கள் அதற்கான ஒரு தெளிவான தீர்வினை கொடுத்திருக்கிறோம். தூய தேசத்திற்கான கட்சியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் கையொப்பம் தேவைப்படுகிறது. அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் புத்தளம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்லுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அது இஷாம் மரிக்காராக இருந்தால் அந்த கட்சி அடுத்த நிலைக்கு சென்று விட்டது. பல தலைவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் விமர்சிக்கிறோம், அவர் வேண்டாம், இவர் வேண்டாம், எங்களுக்கு வாக்கு கொள்ளடிக்க தேர்தல் காலங்களிலே வருகிறார்கள் என்று எல்லாவற்றையும் பேசிக்கொள்கிறோம். ஆனால் மாற்று தீர்வுகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. இஷாம் மரிக்கார் நீண்ட கால திட்டத்தோடு, தெளிவான கொள்கைகளை வகுத்து தெளிவான திட்டத்தோடு வந்திருக்கிறார். இவரை ஆதரிக்காவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை மக்களால் சுவைக்க முடியாது. அந்த நம்பிக்கை தான். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் பல வெற்றிகளை காணலாம். புத்தளத்தில் இருக்கின்ற பிரதேச சபை, மாகாண சபை எல்லாவற்றையும் நாங்கள் ஆளலாம். தேசியத்திற்கு ஒரு நல்ல பங்களிப்பை வழங்கலாம். இது அத்தனையும் சாத்தியப்பட வேண்டுமாக இருந்தால் இரட்டை கொடி சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.
நிச்சயமாக பொதுவாக இந்த தெற்காசியாவினுடைய அரசியல் வாக்குறுதிகள் நிறையவே கொடுக்கப்படுகின்ற அரசியல். அதனால்தான் பல நாடுகள் தெற்காசியாவுக்குள்ளே இன்னும் அந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் என்ற பட்டியலிலேயே இருக்கிறது. இவைகளை தகர்த்து புதியதோர் அரசியல் கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். அதனால்தான் அனுரகுமார திசாநாயக்கவை இந்த நாட்டினுடைய தலைவராக, ஜனாதிபதியாக ஜனநாயக ரீதியிலே மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த ஜனநாயகத்தை மதித்த மக்கள் புதிய சித்தாந்தங்களோடு, புதிய சிந்தனைகளோடு இந்த நாட்டை இப்படி வழிநடத்தலாம் என்று நினைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டியதும் அவர்களுடைய கடமை. எனவே அந்த அழுக்கு படிந்த, சிதைந்து போன அந்த அரசியல் கலாச்சாரத்திலிருந்து மீண்டு புதிதான ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்றுதான் புத்தளத்திலே இருந்த இஷாம் மரிக்கார் புறப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய கரங்களை பலப்படுத்தினால் புத்தளத்துக்கு விடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. புத்தள மக்கள் அந்த விடிவை நோக்கி நகர விரும்பினால் நிச்சயமாக இஷாம் மரிக்காரினுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அப்படி ஒலிக்குமாக இருந்தால் அதற்கு எங்களுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள். ஜிசாக்கல்லாஹிர். பொதுவாகவே இளம் தலைமைகளுக்கு அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு டெய்ஸி சிலோன் என்றும் பின் நின்றது கிடையாது. அவை நான் நினைக்கிறேன் என்னுடைய 3வது ஒரு நிகழ்ச்சி. இந்த பயணம் தொடர வேண்டும். சமூகத்திற்கான உங்களது பணி இன்னும் ஆரோக்கியமாக செல்ல வேண்டும். நேரம் தந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ஜிசாக்கல்லாஹிர். நன்றி. நிச்சயமாக. நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்.